ஒரு நாள் பார்த்தா குளிரா இருக்கு, ஒரு நாள் பார்த்தா மழையா இருக்கு, ஒரு நாள் லைட்டா வெயில் அடிக்குது. கிளைமேட் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரமா சளி புடிச்சுக்குது, இல்லைன்னா காய்ச்சல் வந்துருது. சளி டைம்ல சரியா எதுவும் சாப்பிடவும் மாட்டாங்க. குழந்தைங்க சரியா சாப்பிடலைன்னா நம்மளுக்கும் ஒரு மாரி ஆகிருது. இந்த மாரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்க. பேபிஸ் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. குக்கர்ல 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 தக்காளி, 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு அது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 7 குருமிளகு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இனி இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு இதை சேர்த்துட்டு ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போது தக்காளியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த தக்காளியோட தோலெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கொத்தமல்லி இலை இந்த மாதிரி கையில் கிள்ளி போட்டுக்கலாம். கட் பண்ணி போடுறத விட கையில் கிள்ளி போடும்போது அந்த அரோமா வந்து ரசத்தில் நல்லா இறங்கும். 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம கையை வச்சுட்டு அந்த கொத்தமல்லி இலையை நசுக்கி விட்டுக்கலாம். இனி அதே குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா நுரக்கட்டி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதில் சீரகம், குருமிளகு, பூண்டெல்லாம் இருக்கிறனால ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். சளிக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.